ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம சேனலில் வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டில் நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஆடு கொடுத்தீங்க, என்ன விலைக்கு கொடுத்தீங்க, ஏன்க்கா கொடுத்தீங்க அப்படின்னு தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2-3 நாளாகவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது வீடியோ வந்து போடலை. வீடியோ போடலைன்னா மற்ற வீடியோ போட்டுட்ருக்கோம், இதை மட்டும் போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, அதாவது இவங்களை பார்த்து தானே நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியும். அப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் ஆகட்டும், நம்மளும் கொஞ்சம் மனசு ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் போடலை. நம்ம வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இப்போ எந்தெந்த ஆடு கொடுத்துருக்கோம், என்ன ரேட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோவில் போக போக பார்க்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் வச்சு பாசமாக வளர்த்த ஆடுங்க தான் ஒரு பெரும்பாலும் கொடுத்துருக்குறோம். போக போக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், இந்த ஆடெல்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த தங்கத்தை தான் கொடுக்க போகிறோம். இவன் வந்து மசுக்குட்டியோட பிள்ளை. இதோட அம்மா குள்ளமாக இருக்கும், ஆனால் அவன் வந்து தலைச்சி ஈத்து பிள்ளை தான். இவன் நல்ல ஹைட் வெயிட்டாக நல்லா கொடியாடாட்டமே இருப்பான். நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். வந்து கொஞ்சணும், அதை வந்து கொஞ்சணும். பரண மேலே படுத்திருந்தா கூட வந்து இறங்கி வந்து தலையை தூக்கிக்கிட்டு சொரிஞ்சு விட சொல்லும். கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஆடு, பாசமான ஆடும் கூட. இவன் கொடுக்கும்போது உண்மையாகவே அழுதுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு எனக்கு. ஒரு அரை நாள் வரைக்குமே அழுக தாங்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அலமேலோட பிள்ளை. இவன் வந்து ஆட்டுக்காக விட்டுருந்த கெடா. அழகன் இவன். அவன் ரெண்டாச்சா. மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தாலாட்டோட பிள்ளை. 4 குட்டி போட்டான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு குட்டி வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். அதில் வந்து 3த்துல இவன் ஒரு ஆடு. இவனும் கெடா குட்டி தான். இதுவும் ரொம்ப சேட்டை, எல்லாமே பாசமான ஆடு தான். என்ன பண்ணுறது, சொரிஞ்சு விட சொல்லுது. நம்ம கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து நிற்கிதுங்க அதுங்க. அதையும் நம்ம கொடுக்க போகிறோமே அப்படின்னு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இவன் வந்து 3வது ஆடு. 4வது பார்த்திங்கன்னா, இது பேர் அலாட்டு. இது வந்து சென ஆடு, வளர்க்கறதுக்காக கொடுக்குறோம். இதை விட இன்னும் ஒரு ஆடு பெரிய ஆடாக இருக்கும், இதேமாரி தான் இருக்கும். அக்கா தங்கச்சி 2 பேரும். இது சின்ன ஆலாட்டு, பெரிய ஆட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன ஆலாட்டு. இவனையும் நம்ம கொடுக்க போகிறோம். இதோட பிள்ளையும் ஒருத்தன் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஒரு கெடா குட்டி போட்டது, ஒரு பொட்டைக்குட்டி போட்டது. பொட்டைக்குட்டி தான் இந்த தூண் ஓரமாக நிற்கிது பாருங்கள். அதுவும் சினையாக தான் இருக்குது. அது கூட பிறந்தது அவன் அண்ணனையும் கொடுக்க போகிறோம். கெடா குட்டி கொடுக்க போகிறோம். 5வதாக பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வயலில் குட்டி போட்டது பாருங்கள். 3 குட்டி போட்டான் இல்லையா, அதான் சில்வண்டு. இது பேர் வந்து சில்வண்டு. 5வது. அடுத்தது முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாலாட்டுங்க. நம்ம பண்ணையை வந்து வழி நடத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம தாலாட்டும் மயிலும் தான். எங்கே முன்னாடி மேய போனாலும் இவங்க முன்னாடி போவாங்க, இல்லை மயில் போவோம். நம்ம தாலாட்டியும் கொடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தீவனம்லாம் வைக்கும்போது நிறைய ஆட்டம் முட்டி போடுறான். அதனால் எல்லாமே வந்து செனை கலங்கிடுது, காயமாகிடுது. அதனால தான் இவனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்ட்டு புரியும். இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓட்டிகிட்டு போனது வந்து ஒரு வாரம் கழிச்சு தான், ஒரு வாரம் தாண்டி தான் இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஓட்டிகிட்டு போனாங்க. அடுத்த ஆடு என்னன்னு பார்க்கலாம். நம்ம அலாட்டு கலர் காமிச்சோம் இல்லையா, அதோட புள்ள தான் இது. 2 குட்டி போட்டிருந்தான் இல்லையா, 1 பொட்டை குட்டி, 1 கெடா குட்டி. இவன் ஒருத்தவன். இவன்லாம் ரொம்ப சின்னோண்டு புள்ள தான். இவனையும் கொடுக்குறோம். அடுத்த ஆடு பார்த்திங்கன்னா, நம்ம கரடி குட்டியோட புள்ள வெள்ளை குட்டி தான். இவன் வந்து இருக்கிற இடமே தெரியாது. அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். இவன் ஒரு ஆள் இருக்காங்கிறதே யாருக்கும் தெரியாது. கரடி குட்டியோட புள்ள இவன். இவனும் கெடா குட்டி தான். இவனும் சின்ன பிள்ளை தான். அது அம்மா இல்லாததுனால தனியாக படுத்து கிடக்குறாரு. இது அம்மாவை வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சில்வண்டோட அக்காங்க இது. இதையும் நம்ம கொடுத்தாச்சு. இவன் போட்ட முன்னாடி பிள்ளை. இவனும் சினையாக தான் இருப்பான். அந்த 2 பிள்ளையும் எவ்வளோ போல்டாக வெயிட்டாக இருக்கானுங்க பாருங்கள். ஹைட் வெயிட்டாக இருப்பானுங்க. எல்லா ஆடுமே நம்ம பண்ணையில் வந்து நல்ல ஹைட் வெயிட்டாக போடுற ஆடுங்க தான். எந்த ஆடுமே வந்து ஒரு சளைச்ச ஆடு கிடையாது. இதுங்கெல்லாம் பேர் வச்சு வளர்த்துட்டு கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போதும் போலயே நம்ம கொடுக்குறவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறோம். ஒரே ஆள் தான் வந்து வாங்க போகிறாங்க. இத்தனை ஆட்டையுமே நம்ம வந்து வேறு ஆட்டையும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அவர் தான் வந்து வாங்க போகிறாரு. எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போல்லாம் மேய்ச்சல் வந்து குறைஞ்சி போச்சுப்பா. எல்லா சீசன்லேயும் வந்து இப்போ எல்லாருமே பயிர் வைக்கிறாங்க. 2வது நம்மளுமே வந்து வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம நிலத்தில் மட்டும்தான் மேய்க்கிறது. நம்ம நிலம் வந்து அந்த அளவுக்கு இதுங்களுக்கு தீவனத்துக்கு பற்ற மாட்டேங்குதுங்க. அதனால தான் நம்ம வந்து ஆடுங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுங்க வந்து பட்னியில் கத்திக்கிட்டே இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து பெரும்பாலும் ஆடுங்களை வந்து குறைக்கிறோம்.
ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்களால ஒண்டியுமா வந்து சமாளிக்க முடியல. அதாவது மேயத்துக்கு இவங்க தானே ஓட்டிகிட்டு போகிறாங்க, சமாளிக்க முடியல. அதனால தான் கொடுக்குறோம். அடுத்தது பண தேவையும் இருக்குது. ஏன்னா இவங்களுக்காக கொஞ்சம் வயலில் வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்காக அந்த பணமும் தேவைப்பட்டுச்சு. அதனாலையும் கொடுக்குறோம். இந்த ஆடு விற்ற காசெல்லாம் எடுத்து இவங்களுக்காகவே தான் நம்ம வயலில் வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். அது என்ன ஏதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்காக 3 கிடா வச்சுருந்தோம். அதில் வந்து அழகன் ஒன்று, அடுத்தது நம்ம கருப்பு உடுக்கையோட புள்ள கருப்பாக இருக்கான் அவன் ஒருத்தவன், அப்புறம் இன்னொரு கிடா இருக்குது. இந்த கிடாயில் உடுக்கையோட புள்ளையை மட்டும் வச்சுக்கிட்டோம். மீதி 2 கிடாயும் கொடுத்துட்டோம். நம்ம பிடிக்கிற அன்னைக்கு, அதாவது ஓட்டிகிட்டு போகிற அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. இதெல்லாம் பார்த்தா கொடுமையாக இருக்குது. இவன் தாங்க நம்ம கொடுக்கும்போது அழுதுட்டான். ஃபஸ்ட்டு வந்து இவனை தான் பிடிச்சோம். பிடிச்சதுமே அவன் கண்ணுக்குன்னெல்லாம் மாறிடுச்சு, சோர்ந்து போயிட்டான் ஆள். சரி வேணாப்பா லாஸ்ட்டாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். லாஸ்ட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி ஊற்றுதுங்க. ஐயோயோ, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அழுவ நிற்கவே இல்லை. நான் ஓட்டிகிட்டு போகும்போது நான் உள்ளாரியே வந்துட்டேன். நம்ம 3 கிடா வச்சுருந்தோம்னு இல்லையா, அதில் வந்து இது 3வது கிடா. இந்த 3 கிடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொடுத்துட்டோம். இது நம்ம உடுக்கையோட புள்ள கருப்பு கிடாயை மட்டும் நம்ம ஆட்டுக்காக வச்சுக்கிட்டோம். அது தனியாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த 2 கிடாயுமே ஆட்டுக்காக வச்சுருந்தது தான். அழகனோட பிள்ளையும் இவனையும் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம மொத்தம் ஆடு கொடுத்தது பார்த்திங்கன்னா 9 ஆடு. ஆனால் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து நிறைய ஆடு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க இத்தனை ஆட்டுக்குமே. நம்ம சின்னோண்டு கெடா குட்டியும் கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு மீடியமான சைஸ்லையும் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செனா ஆடும் கொடுத்துருக்குறோம். என்ன ரேட்டுக்கு கொடுத்தோங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆடு வந்து 10,200 அப்படின்னு விலை பேசி கொடுத்தோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக வந்து விலை பேசலை. நம்ம 9 ஆட்டுக்கும் மொத்தமாக ஒரு ரேட்டு போட்டாச்சு. சராசரிக்காக ஒரு ஆட்டுக்கு வந்து 10,200 அப்படின்னு போட்டு கொடுத்தாச்சு. 9 ஆடு கொடுத்தோம். நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிறது 11 ஆடு காமிச்சிருப்போம். அந்த 11 ஆட்டில் வந்து நம்ம தாலாட்டியும் அலாட்டியும் நம்ம கொடுக்கலிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரணம் வந்து நம்ம தாலாட்டு வந்து நிறையா குட்டி போட்டு நம்ம பண்ணையை வளர்த்தவனே அவன் தான். அவனை கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மனசு இல்லை. இது வந்து தாலாட்டை விலை பேசி இது 2வது நடை வந்து கொடுக்காம விட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 குட்டி வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம கொல்லைக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த ஆடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விலை பேசி கொடுக்குறதா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வேறு இடத்துல வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் வந்து 4 குட்டி போட்டுட்டான். அவங்கள்ட்ட போய் இந்தாக்கா அந்த 4 குட்டி அவங்கள்ட்ட போட்டிருக்கோம். குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக போடுவான். அதனால் அவனை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவங்களாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. எனக்கு தான் நான் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவனையும் கொடுக்கல. நம்ம அலாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாள்லையும் குட்டி போட்டுருவான். அதனால் அவனையும் நம்ம கொடுக்கல. 2த்தையும் வந்து நம்ம கொடுக்கல. அவர் கேட்டார், நம்ம கொடுக்காம வச்சுக்கிட்டோம். அதனால தான் அவங்க 2 பேருமே தப்பிச்சிட்டானுங்க. தாலாட்டெலாம் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு. நல்ல வேலை இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 9 ஆட்டுக்கும் 10,200 கணக்குக்கு 91,800 வருது. அவர் வந்து 92,000 கொடுத்துட்டு போனார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு தானே ஆடு ஓட்டினார். அதுக்கும் வந்து தீவன செலவுக்கு மேய்ச்சதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு போனார். எப்பயுமே வந்து அவர் வாங்கின அன்னைக்கே ஓட்ட மாட்டார். ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்படி தான் கழிச்சு ஓட்டுவார். அதுக்கு தகுந்த காசை அவங்க கொடுத்துடுவாங்க. நம்ம கேட்காமலே அவர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துடுவார். இந்த பைசாவை நம்ம எதில் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். இன்றைக்கி இல்லைனாலும் பொறுமையானாவது போட்டுருவோம்ப்பா.